கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க போகிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகும்படி, முறிந்து போன உறவுகள் சரி செய்யப்படும்படி, சிதைந்து போன குடும்பங்கள் மறுபடியுமாய் கட்டி எழுப்பப்படும்படி செய்ய போகிற இந்த ஜெபத்தில் என்னோடு கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஜெபத்தை செய்வதற்கு முன்பாக எப்பொழுதும் செய்கிறது போல முதலாவது இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்காக, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவரை நாம் துதித்து மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தெய்வமே, கிருபை உள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், 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 ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை அதிசயங்களை காணப்படும் என்று வாக்கு பண்ணினவர். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மால் எதையும் செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்கிறோம். நீர் சகலத்தையும் அறிந்தவர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் இருக்கிறவர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் செய்ய வல்லவர் அப்பா. ஆண்டவரே, நீர் நித்தியமானவர், தொடக்கமும் முடிவும் இல்லாதவர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்ற தேவ தூதர்களால் போற்றப்படுகிற தெய்வம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி உயிரோடு எழுந்து ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, எமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறவரே, எங்களை அழைத்து கொண்டு செல்ல போகிறவரே, எமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரங்கத்தாவே. ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்க போகிற இந்த ஜெபங்களை கேட்டு எங்கள் தேவனாய கர்த்தர் பதில் தருவீராக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கே 2-3 பேர்கள் இயேசுவின் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே வருவதாக வாக்கு பண்ணியிருக்கிறீரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு கூட ஜெபத்தில் ஒருமனப்பட போகிற ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனுடைய வீட்டில், அன்பு சகோதரனுடைய வீட்டில் நீர் வருவீராக ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஜெபம் கேட்கப்படும்படியாக பிதா உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் சிந்தித்த, பேசின, செயல்பட்டவர்களுக்கு மேலிருந்த கோபத்தை விட்டு, கசப்பை விட்டு அவர்களை நாங்கள் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் அவர்களுக்கு மன்னிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எந்த இடத்திலிருந்து இந்த ஜெபத்தை ஒருமனப்பட்டு செய்தாலும் நீர் கேட்பீர் என நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தை உமக்கு நேராக உயர்த்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய குடும்பத்தில் ஆண்டவரே, ஒருவேளை உம்மை அறியாதவர்கள் யாராவது இருந்தால் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உம்மை அறியும்படி, உம்மை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி உடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இவருடைய குடும்பத்தாருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இவருடைய குடும்பங்கள் தேவனுடைய வார்த்தையின் மேல் கட்டப்படுவார்களாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த ஒரு பெருமழையோ, பெரு வெள்ளமோ, பெருங்காற்றோ இவருடைய குடும்பத்தை சேதப்படுத்த கூடாதபடி ஆண்டவரே, இவருடைய குடும்பங்கள் தேவனுடைய வார்த்தையின் மேல் கட்டப்படுவார்களாக. ஹல்லேலூயா. குடும்பத்தை நடத்த தேவையான ஞானத்தை குடும்ப தலைவருக்கு என் தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே கட்டளையிடுவீராக. பிள்ளைகளை கர்த்தருக்கு
உங்களுக்குள்ள வளர்க்க தேவையான ஞானத்தை, கிருபையை, பலத்தை குடும்ப தலைவிகளுக்கு என் தேவனாய் கர்த்தர் கட்டளையிடுவீராக ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஒழுக்கம், தெய்வ பயம், கீழ்ப்படிதல், கர்த்தரை தேடுகிற உணர்வு இயேசு கிறிஸ்து நாமத்தில் உண்டாகும்படி ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே இவர்கள் உம்மை சேவித்து உமது நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருவார்களாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரத்திலே வழிகளையும் கிரியை செய்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். குடும்பங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத விபச்சார ஆவிகள், இச்சை ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு செயலிழப்பதாக ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தை உடைக்கும்படி, குடும்பத்தை பிரிக்கும்படி, குடும்பத்தை அழிக்கும்படி செயல்பட்டு கொண்டிருக்கிற விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், இச்சை ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே இந்த சகோதரன் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ரிக்காதான ஹந்தியாந்தனே. ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமான குடும்பத்தை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, சந்தோஷமாய் ஆண்டவரே அனுபவிக்கும்படியாக அதற்கு விரோதமாய் செயல்படுகிற வேசித்தன ஆவியை கட்டி ஜெபிக்கிறேன். விபச்சார ஆவியை கட்டி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இச்சை ஆவியை கட்டி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கண்களின் இச்சையை, மாம்சத்தின் இச்சையை கொடுக்கிற ஆவி இயேசு கிறிஸ்து நாமத்தை கட்டி ஜெபிக்கிறேன். ரிகபால ஹதியான் தெனஹதுலா லிபனஹதர தியான் தெனஹதுலா லிகனஹந்துரல வரையின் ஹதியான் தெனஹதுவா கபலஹனதர துருணதியான் தெனஹதுலே லிஷந்துரலஹரல வதர தியான் தெனஹலன வரபலன பதுவா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெண்களுடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற பெண்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற மனுஷரை போன்று உருவம் கொண்டு கிரியை செய்கிற அசுத்த ஆவியை இயேசு கிறிஸ்து நாமத்தை கட்டிண்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். வெளியேறு கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்துல குடும்பத்தை விட்டு வெளியேறு கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாம குடும்பத்தை விட்டு வெளியேறு கட்டளை கொடுக்கிறேன். ரிகபால் ஹதியான் தெனஹதுனா லபனஹதர தியான் தெனஹதுல் ஹந்தர லபதர தியான் தெனஹதுவா ரிகலாதுன ஹந்தர லபதர தியான் தெனஹதுவா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கடந்த காலத்திலே செய்த தவறு நிமித்தமாக, கடந்த காலத்தில் செய்த பாவத்தின் நிமித்தமாக குற்ற உணர்வோடு போராடி கொண்டிருக்கிற, பயத்தோடு போராடி கொண்டிருக்கிற, எப்படியாவது குடும்பம் இதனால பாதிக்கப்படுமா, நான் செய்த இந்த பாவத்தின் நிமித்தம் என் குடும்பம் உடைஞ்சு போகுமா, என் குடும்பத்துல பிரச்சனை வருமா என்று பயந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே மக்க சகோதரனை கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் மன்னித்தால் மறந்து விடுவீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே பாவங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அறியாமையினால செய்த பாவம் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தர் மன்னிப்பீராக. ஆண்டவரே துணிகரமாய் செய்த பாவங்களை இவர்கள் மனம் திரும்புகிற பட்சத்தில் மன்னித்து குடும்பத்தை சரி செய்யும்படியா நான் ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திர. குடும்பம் பொருளாதாரத்தில் முன்னேற முடியாதபடி தொழிலை முடக்குகிற, வியாபாரத்தை முடக்குகிற, வேலையை முடக்குகிற, படிப்பை முடக்குகிற எல்லா விதமான செய்வினையின் ஆவிகள், பில்லி சூனியத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் குடும்பங்களில் இனி செயல்பட முடியாதபடி தடை செய்கிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி ஆண்டவர் நீர் கொடுத்த அதிகாரத்தை இப்பொழுது பயன்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் குடும்பங்களில் செயல்படுகிற பில்லி சூனி ஆவிகள், குடும்பங்களில் செயல்படுகிற ஆண்டவரே அப்பா செய்வினை ஆவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் முடக்க